போன என்னோட ஆஃபீஸ்க்கு ஒரு 50 வயசு இருக்கிற ஒரு பேரண்ட் வந்திருந்தார். ஸோ அவரோட ரிக்வயர்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க பொண்ணு இப்போது ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 8 வருஷத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க படித்து முடித்து கல்யாணத்துக்கு ரெடி ஆகிடுவாங்க. ஆனால் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே அவர் சேர்த்து வைக்கல. அவர் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நம்ம சேவிங் ஸ்கீம்ஸ் போட்டிருப்போம். சுகன்யா சம்ருத்தியாக இருக்கலாம், பிபிஎஃபாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் கிட்ஸோட எஜுகேஷனுக்கு போயிடும். அண்ட் ஒரு 30 இயர்ஸ்லேருந்து ஒரு 45 இயர்ஸ் வரைக்கும் என்ன ஆகுனாக்கா இந்த வீடு, கிட்ஸ் எஜுகேஷன், மெஜாரிட்டி ஆஃப் த மணி இதுக்கே போயிடும் நமக்கு. அந்த ஒரு கிட்ஸோட மேரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு அப்பாவுக்கு ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் அதுக்காக நம்ம ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே சேர்த்து வச்சிருக்க மாட்டோம். அதைத்தான் அவர் மீன் பண்ணி வந்திருந்தாரு. சதீஷ் ஃபஸ்ட் இயர் போயிட்டான், 4 இயர்ஸ் காலேஜ் ப்ளஸ் ஒரு 2 இயர்ஸ் ஏதாவது படிக்கணும் விருப்பப்பட்டால் படிக்கலாம், ப்ளஸ் ஒரு 2 இயர்ஸில் எப்படியும் ஒரு 24 to 25th இயரில் கண்டிப்பாக நான் மேரேஜ் பண்ணி ஆகணும். எனக்கு இருக்கிறதே 8 வருஷம். ஸோ 8 வருஷத்தில் எனக்கு ஒரு 40 லட்சம் ரூபாய் இருந்துச்சுனாக்கா கரெக்டாக இருக்கும். எனக்கு ஒரு 20 lakhsக்கு நான் கோல்டு வாங்கிடுவேன். ஒரு 20 lakhsக்கு நான் என்ன பண்ணிடுவேன், ஒரு மேரேஜை கூட முடிச்சிடுவேன். பட் ஒரு 40 lakh rupees எனக்கு 8 இயர்ஸில் கண்டிப்பாக வேணும்னு கேட்குறாரு. நிறைய தாட் ப்ராசஸ் இருக்குது மேரேஜை பற்றி, ஒப்பீனியன் இருக்குது மேரேஜை பற்றி. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன முக்கியம்? சாய்ஸ் உங்கள் கையில் இருக்கணும். நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். உங்கள் கையில் 40 lakh rupees இருக்குது மேரேஜுக்கான ஒரு எக்ஸ்பென்சஸ் அப்படின்னாக்கா நீங்கள் எப்படி வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அவருக்கு என்ன சொல்யூஷன் கொடுத்தேன்? 8 வருஷம் தான் இருக்குது, 40 lakh rupees தேவைப்படுது. அதைத்தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் உங்களுக்கு ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எஸ்ஐபி, பர்சனல் ஃபினான்ஸ் ஏதாவது ரெக்வயர்மெண்ட் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வி வில் பி ஏபிள் டு ஹெல்ப் யூ, அசிஸ்ட் யூ. எங்ககிட்ட ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஆப் இருக்குது, அசட் ப்ளஸ்னு ஒரு ஆப் இருக்குது, ஃப்ரீ. எங்களோட அட்வைசரி, எங்களோட சர்வீஸ், ரெக்கமெண்டேஷன் எல்லாமே ஃப்ரீ. இந்த நம்பருக்கு மட்டும் நீங்கள் கால் பண்ணுங்கள். ஸோ இவருக்கு என்ன சொல்யூஷன்னாக்கா 2 டைப் ஆஃப் சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லம்சம் ப்ளஸ் ஒரு எஸ்ஐபி, இந்த ஒரு காம்பினேஷனில் ஒரு சொல்யூஷன். ஸோ 2 லட்சம் ரூபாய் என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஒரு லம்சமாக நீங்கள் கிட்ஸோட மேரேஜுக்குன்னு தனியாக அலாட் பண்ணிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிடுங்க. ஸோ இந்த ஒரு 2 லட்சம் ரூபாய் 13% தான் இன்ட்ரெஸ்ட். 8 வருஷம் வெயிட் பண்ணால் கூட 5.31 lakhs உங்களோட மெச்சூரிட்டி, லம்சம்லேருந்து வரக்கூடிய மெச்சூரிட்டி. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டெப் அப் எஸ்ஐபி. இந்த ஸ்டெப் அப் எஸ்ஐபியில் நீங்கள் 15,000 அடுத்த ஒரு 8 வருஷத்துக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணுங்க. 13% இது வளருதுன்னு வச்சுக்கலாம். ஸ்டெப் அப் ஸ்டாண்டர்டாக பண்ணுற மாதிரி 10%. உங்களோட கார்பஸ் பார்த்தீங்கன்னா 35 lakh rupees ஆல்மோஸ்ட். ஸோ 35 lakh rupees நீங்கள் ஸ்டெப் அப் எஸ்ஐபியில் வருது, 5 lakh rupees உங்களுக்கு லம்சமில் வருது. கண்டிப்பாக என்ன பண்ணலாம், நீங்கள் 8வது வருஷம் உங்ககிட்ட ஒரு 40 lakh rupees இருக்கும். இது வந்து லம்சம் ப்ளஸ் எஸ்ஐபி காம்பினேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி காம்பினேஷன் நீங்கள் ஒரு 20,000 rupees ஸ்டெப் அப் எஸ்ஐபி, அதே ஃபார்முலா 20,000 rupees 10% ஸ்டெப் அப் பண்ணுறீங்க, 13% தான் க்ரோத்துன்னு வச்சுக்கிட்டாலும் 8 வருஷத்தில் உங்கள் கையில் எப்படி இருக்குன்னா 45.97 lakhs இருக்கும். ஸோ நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு ஒரு 5 லட்சம் 6 லட்சம் எக்ஸ்ட்ராவே கிடைக்கும் உங்களுக்கு. இது எஸ்ஐபியை மட்டும் நீங்கள் பேஸ் பண்ணீங்கன்னா. ஸோ இது 2த்தை மட்டும் நீங்கள் எது உங்களுக்கு காம்பினேஷன் கரெக்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்களோ, எஸ்ஐபி ப்ளஸ் லம்சமும் இருக்குது, எஸ்ஐபி மட்டுமாவும் இருக்குது. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை எவ்ரி இன்வெஸ்டர் மிஸ் பண்ணிடுறாங்க. இது என்ன அப்படின்னாக்கா, இப்போ ஒரு ஈவெண்ட்டுக்காக நீங்கள் சேர்க்குறீங்க. ஆனால் இந்த ஒரு ஈக்விட்டி இன்வெஸ்டிங்கில், மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங்கில் பிளாக் ஸ்வான் ஈவெண்ட் அப்படின்னு ஒன்று எப்போ வேணாலும் நடக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2008 ஒரு ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் வந்தது. 2020 பார்த்தீங்கன்னாக்கா கோவிட்னு வந்தது. 2025 பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு டொனால்ட் ட்ரம்ப் ஏதோ ஒரு டேரிஃப்னு அனௌன்ஸ் பண்ணுறாரு. அண்ட் பார்த்தீங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் எப்போ வேணாலும் வரலாம். ஒரு கண்ட்ரிக்கு இன்னொரு கண்ட்ரிக்கு சண்டை. உதாரணத்துக்கு நீங்கள் குருவி சேர்க்குற மாதிரி கஷ்டப்பட்டு 8 வருஷமாக ஒரு எஸ்ஐபியோ லம்சம் ப்ளஸ் எஸ்ஐபியோ சேர்த்துட்டு வரீங்க. கரெக்டாக உங்கள் பொண்ணோட கல்யாணத்துக்கு வர டைமில் ஏதோ ஒரு பிளாக் ஸ்வான் ஈவெண்ட் மூலமாக உங்களோட ஃபண்ட்ஸு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. 40 lakhs இல்லை, அந்த மியூச்சுவல் ஃபண்டு க்ரோத் கம்மியாகி ஒரு 35 lakh, ஒரு 32 lakh ஆகிடுச்சுன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, அந்த ஒரு ஈவெண்ட் வரத்துக்கு ஒரு 18 months முன்னாடி அந்த ஒரு கார்பஸை ஒரு ஹைப்ரிட்டுக்கோ இல்லை ஒரு ரிஸ்க் கம்மியாக இருக்கிற டெட் ஃபண்டுக்கோ ஷிஃப்ட் பண்ணணும். இதை மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இதை மறந்துடுறாங்க.
ஸோ இந்த ஒரு அப்ரோச்சை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு இது பண்ண தெரியல அப்படின்னாக்கா தயவு செஞ்சு நீங்கள் எஸ்ஐபி ஆரம்பிக்கும் போதே ஒரு கன்சல்டன்ட் மூலமாக ஆரம்பிச்சிங்கன்னா 2 அட்வான்டேஜ். நம்பர் 1, அவர் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸு ஸ்கீம்ஸுமே ஒரு ஹை பெர்ஃபார்மிங் ஸ்கீம்ஸாக இருக்கும். நம்பர் 1. 2வது பார்த்தீங்கன்னா அந்த ரீபேலன்சிங் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா, ஏன்னா நீங்கள் ரிவ்யூ பண்ணும்போது அந்த ஃபண்ட்ஸ் இன்னமுமே ஒரு ஹை பெர்ஃபார்மிங் ஃபண்ட்ஸா அப்படின்றத ரிவ்யூ பண்ணிட்டு ஏதோ ஒரு சில நேரங்களில் அந்த ஒரு ஃபண்டு பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சி இருந்ததுன்னா ரீபேலன்ஸ்க்கு ஏதாவது ஒரு ரெக்குயர்மெண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ரீபேலன்ஸையும் பண்ணிக்கலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அந்த ஒரு ஈவெண்ட் வரைக்கும் நீங்கள் எல்லா காசையும் அந்த ஈக்விட்டிலேயே வைக்கக்கூடாது. ஒரு 1 இயரோ ஒரு 18 months என்ன பண்ணணும்னா அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சது. இது எல்லாம் ஒரு ஃபைனான்ஷியல் கன்சல்டன்ட் கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு. உங்களுக்கு ஏதோ ஒரு ரிக்குயர்மெண்ட் இருக்குது, எஸ்ஐபி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஈக்விட்டி, பர்சனல் ஃபினான்ஸ், ஏதோ ஒரு ரெக்குயர்மெண்ட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. we will be able to help you, assist you for free. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங் எவ்ரிதிங் இஸ் ஃப்ரீ. ஸோ கால் பண்ணுங்க. நீங்கள் ஏதோ ஒரு புது விஷயம் பார்த்துட்டீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னாக்கா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன். ஸோ ஸ்டே டியூன். இது மாதிரி நிறைய பர்சனல் ஃபினான்ஸ், ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றின வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். I'll see you with another interesting video. Bye bye.